ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிறது பிடிக்கும். ஆனால் அதை எடிட் பண்ண தெரியாது. அதனால் அப்படியே போஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ வரணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படி ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிற ஃபோட்டோஸை லைட்டாக பட்டிட்டிங்கரிங் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மொபைலில் எடுத்த ஃபோட்டோஸை அமேசிங்காக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்குன்னு நிறைய ஆப்ஸ் இருந்தாலும் இந்த ஆப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஃபோட்டோ எடிட்டிங்காக யூஸ் பண்ண போகிற ஆப் லைட்ரூம். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் லைட்ரூமை ஓப்பன் பண்ணி சைன்இன் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ண ஆட் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபோட்டோ லிஸ்ட்டில் உங்களோட ஃபோட்டோ வந்துடும். வாங்க ஃபோட்டோவை கிளிக் பண்ணி எடிட் பண்ணலாம். இப்போது ஃபோட்டோஸ்க்கு கீழே உள்ள லைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவோட லைட்டிங்ஸை கரெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்போசரை எப்பவுமே குறைச்சிருங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கணும். ஸோ உங்கள் ஃபோட்டோஸுக்கு தேவையான அளவு செட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற செட்டப்பை பார்த்துட்டு என்னென்ன ஆப்ஷன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட்டோ ஆப்ஷன் கொடுத்தா அவ்வளோவா எடிட் ஆகாது. நாம் மேனுவலாக தான் செய்யணும். இப்போது ஹைலைட்ஸை குறைங்க. ஹைலைட்ஸ் எப்போதும் ஓவர் பிரைட்டாக இமேஜை காட்டி பிக்சரோட அழகாக கெடுத்துடும். அடுத்து ஷேடோவை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அடுத்து ஒயிட்ஸ், இதை பாதி அளவு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பிளாக்ஸ், இது சில ஃபோட்டோஸுக்கு டிஃப்ரெண்ட் ஆகலாம். இந்த ஃபோட்டோக்கு இருட்டாக இருக்கிறதுனால 42 அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். அடுத்து கலர்ஸ் ஆப்ஷன், டெம்பரேச்சர் ஆப்ஷன் ரொம்ப முக்கியம். அடுத்து விப்ரன்ஸ் கொஞ்சம், சேச்சுரேஷன் கொஞ்சம் கொடுத்து மிக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒவ்வொரு கலர்ஸையும் தனித்தனியாக எடிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் க்ரீன், கியூவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை லைட்டாக கொடுத்து லூமினன்ஸ் க்ரீன் கலரோட ஒயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது க்ரீன் கலருக்கு பிரைட் கலரை கொடுக்க இந்த லூமினன்ஸை யூஸ் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட் கலர் ஸ்கை ப்ளூ. இந்த இடத்துல மேகம் அந்த அளவுக்கு தெரியல, அதனால இதை கொஞ்சமாக மாற்றிக்கலாம். அடுத்து ப்ளூ, எல்லாமே கொஞ்சமாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லோ, இது பாறை இலைகளோட கலருக்கு மேட்ச் ஆகுறதுனால லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர், பாறைக்கு ஏற்ற மாதிரி கலர் கொடுத்துருங்க. எல்லா கலர்லையும் லூமினன்ஸ் தான் முக்கியம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் எஃபெக்ட். இந்த ஆப்ஷனை கரெக்டாக யூஸ் பண்ணால் உங்களோட ஃபோட்டோ வேறு லெவலில் இருக்கும். டெக்ஸ்சர் கூட்டினோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். குறைச்சதுன்னா இப்போ குறைக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்து கிளாரிட்டி, இதுவும் அதே மாதிரி குறைச்சா ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஹேஷ், இது ஃபோட்டோவோட ஒயிட் அண்ட் பிளாக்கை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து விக்னெட், இது உங்கள் ஃபோட்டோவோட அவுட்லைன் கார்னரில் பிளாக்காவோ பிரைட்டாவோ ஆக்கலாம். ஃபஸ்ட்டு ஷார்ப்னிங் இன்க்ரீஸ் பண்ணால் உங்கள் ஃபோட்டோவோட டீட்டெயில்ஸு நல்லா தெரியும். அடுத்து கலர் நாய்ஸ் ரிடக்ஷனும் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ண கலர் அண்ட் நாய்ஸை சரி பண்ண இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். அடுத்து மாஸ்கிங் கொஞ்சமாக கொடுத்துக்கோங்க. இப்போது லைட்டில் கர்வ்ஸ் கிளிக் பண்ணி லைட்டிங் கொடுங்க. ஓவராக கொடுக்காதீங்க, ஓரளவுக்கு கொடுத்துட்டு டன் கொடுங்க. இந்த ஃபோட்டோவில் தண்ணியோட கலர் க்ரீனிஷாக இருக்கிறதுனால கலர்ஸில் போய் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்கள். இப்போது ஓகே ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் பண்ண எடிட்டிங் ஆப்ஷனை ஒரு ப்ரீசெட்டாக சேவ் பண்ண மேலே உள்ள 3 டாட்ஸை கிளிக் பண்ணி கிரியேட் ப்ரீசெட்னு கொடுத்து இதுக்கு ஒரு நேம் கொடுத்துடுங்க. நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். இதே ப்ரீசெட்டை நீங்கள் வேற ஒரு ஃபோட்டோவுக்கும் செட் பண்ணலாம். இப்போ உங்கள் ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களோட எடிட் பண்ணாத பழைய ஃபோட்டோவை காட்டும். இது மூலமாக எப்படி இருந்த ஃபோட்டோ இப்படி ஆகிட்டு பாருங்கள். இதே மாதிரி நான் நிறைய எடிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி மொபைலில் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு தெரியணும்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமைசாலின்னு பட்டமே கொடுக்கலாம். நீங்கள் லாஸ்ட் வர வீடியோவை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லையும் அடிச்சுட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. எனக்கும் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் எப்போதும் உங்கள் நண்பன் அபு.